இன்னைக்கு எத்தனை காலேஜ் பசங்க எப்படிலாம் சாகுது. பெற்றவங்க எவ்வளோ படிக்க வச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டு, எவ்வளோ பணம் செலவு பண்ணி படிக்க வச்சா சாதாரணமாக ஒரு நிமிஷத்தில் செத்து போதுங்க. இதெல்லாம் எதுக்காக? மரணம்ன்றது இயற்கையாக வரணும், அது வந்தால் யாரும் தவிர்க்க முடியாது. ஆனால் செயற்கையாக சேர்த்துக்கூடாது. செயற்கையாக சேர்த்துக்குன்னா ஒரு முறை நீ தற்கொலை பண்ணீங்கன்னா 100 வாட்டி பிறந்தீங்கன்னா தற்கொலையில் தான் போவேன். அதை மறந்துடுங்க. நல்லா வாழ கத்துங்க. வாழங்காலத்துல பலாயிரம் பேர் உதவி பண்ண வாழுங்க. நீங்க வந்ததுக்கு அடையாளம் வச்சுட்டு போங்க. எதுவும் ஆடு மாடு வந்து வாழ்ந்துட்டு செத்து போற மாதிரி இருக்கக்கூடாது. அதுவும் தான் ஒரு உயிர், அதுவும் பிறக்குது, அதுவும் வாழுது, அதுவும் செத்து போகுது. மனிதன் பெரிய அற்புதமான அமைப்பு. அது இறைவனுடைய படைப்பிலேயே மனிதனுடைய படைப்பு மாதிரி உலகத்துல வேற எந்த படைப்பும் கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட மனித பிறவியை வீணாக்கிடக்கூடாது. அதை வாழ்ந்து காட்டணும். நீ மற்றவங்களுக்கு அடையாளமா இருக்கணும். மனிதனா வாழுங்க, தைரியத்தோட வாழுங்க, தெளிவோட வாழுங்க, அமைதியோட வாழுங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்து வாழுங்க. அதுதான் மனித வாழ்வு.